ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்று நீங்கள் பார்க்க போகும் செய்தி வெறும் செய்தி தொகுப்பு அல்ல. இது தெற்காசியாவின் அரசியல் வரலாற்றை மாற்றியமைக்கும் ஒரு உளவு ஆவணம் பற்றியது. பாகிஸ்தானின் எதிர்காலம் குறித்த இந்திய புலனாய்வுத் துறையின் ஒரு அத்தியாயம். அங்கு இப்போதும் போர் வரும் என்ற கூச்சல் கேட்கிறது. ஆனால் இந்திய இராணுவத்தின் கோப்பில் எழுதப்பட்டிருப்பது வேறு. மீண்டும் ஒரு முழுவளவிலான போர் நடந்தால் பாகிஸ்தான் 72 மணி நேரமும் கூட தாக்குப்பிடிக்காது. இந்த ஒரு வரியின் பின்னால் புதைந்திருக்கும் வரலாற்று பின்னணி என்ன? இந்த கழிப்புக்கு இந்தியா எப்படி வந்தது? இதை வெறும் அச்சுறுத்தல் என்று தள்ளிவிட முடியாது. 1971 போரில் 13 நாட்கள், கார்கில் போரில் சில மாதங்கள், ஆனால் இப்போது ஏன் வெறும் 72 மணி நேரம்? இந்த குறுகிய காலக்கணக்கு பாகிஸ்தானின் உள்ளிருக்கும் 4 பெரிய பலவீனங்களை வெளிப்படுத்துகிறது. இன்று போரை குறித்து பேசும் பாகிஸ்தானின் அமைச்சரவை உண்மையில் தங்கள் நாட்டையே நிழல் யுத்தத்தில் மூழ்கடித்து வருகிறது. வரலாற்றின் எச்சரிக்கை. பாகிஸ்தான் எப்போதும் இராணுவத்தை நம்பியே அரசியல் நடத்தியது. ஆனால் இன்று அதே இராணுவத்தின் கட்டுப்பாடுகள் தளர ஆரம்பித்து விட்டன. பொருளாதார சரிவு, இராணுவ ஊதிய தாமதம், அரசியல் குழப்பம், இந்த நெருக்கடிகளை மறைக்கத்தான் போர் என்ற சொல்லை அவர்கள் அரசியல் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியில் கூச்சலிடும் போதே இந்திய இராணுவத்தின் உளவுத்துறை அடுத்த போரின் முடிவை எழுதிவிட்டது. இதுதான் நிஜமான அதிர்ச்சி. இந்தியாவின் உளவியல் போர். உலக நாடுகள் வெறும் அரசியல் விமர்சனங்களை முன்வைக்க இந்தியா சத்தமில்லாமல் ஒரு உளவியல் போரை ஆரம்பித்தது. அந்த போரின் பெயர் ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் எவ்வளவு வலிமை பேசினாலும் இந்த 88 மணி நேர நடவடிக்கை அவர்களை மனதளவில் முழுமையாக உலுக்கியது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் எவ்வாறு பாகிஸ்தானின் தூண்களை ஆட்டம் காண செய்தது என்பதை விவரமாக பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் இது வெறும் பீரங்கி குண்டு தாக்குதல் அல்ல, இது எலக்ட்ரானிக் போர். இதில் இந்தியா செய்தவை அதிரடியானவை. இந்திய இராணுவம் எல்லைக்குள் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரை ஊடுருவி மின்னணு சாதனங்களை பயன்படுத்தியது. பாகிஸ்தானின் மொத்த பாதுகாப்பு வலையமைப்பில் முக்கிய பகுதிகளில் உள்ள 21 ரேடார் அமைப்புகள் சில மணி நேரத்திலேயே இந்திய மின்னணு போர் தாக்குதல்களால் செயலிழந்தன. பாகிஸ்தானின் விமானப்படைக்கு எதுவுமே புரியவில்லை. கண்ணிருந்தும் குருடான நிலை. JF-17 மற்றும் அமெரிக்க F-16 விமானங்களின் இயங்குதளங்களில் இந்தியா குழப்பங்களை ஏற்படுத்தியது. தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விமானிகள் ஒருவருக்கொருவர் பேச முடியவில்லை. ஒரு நாட்டின் பாதுகாப்பு முடங்க இதைவிட வேறென்ன வேண்டும்? இது வெறும் இராணுவ தோல்வியல்ல, இது ஒரு கௌரவ சிதைவு. இந்த 88 மணி நேரம் பாகிஸ்தான் இராணுவத்தில் ஒரு பெரிய உள்மோதலை உருவாக்கியது. இந்த 88 மணி நேர அதிர்ச்சி பாகிஸ்தானின் அடிப்படையான 4 தூண்களை உடைத்தது. தூண் 1, இராணுவத்தின் மன உறுதி முறிவு. எந்த ரேடார் இயங்குகிறது, எங்கே நுழைய வேண்டும் என்று தெரியாத நிலை களப்படைகளின் தன்னம்பிக்கையை குறைத்தது. ஒரு இராணுவத்துக்கு நம்பிக்கையை இழப்பதை விட பெரிய தோல்வி இல்லை. தூண் 2, விமானப்படைதான் பாகிஸ்தானின் பெருமை. ஆனால் மின்னணு போரில் அதன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் திறன்கள் முடக்கப்பட்டன. வெறும் விமானத்தை வைத்திருப்பது வேறு, அதை சரியாக பயன்படுத்துவது வேறு. தூண் 3, இந்தியாவின் நகர்வு, பாதை, தொடர்பு எதையும் கணிக்க முடியவில்லை. உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ISI இந்தியாவின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் மின்னணு உளவு முன்னேற்றத்துக்கு முன்னால் முழுமையாக தோல்வியடைந்தது. தூண் 4, அரசியல் இராணுவ மோதல். இந்த தோல்வியால் அரசுக்கும் இராணுவத்துக்குள்ளேயுமே ஒரு அமைதியான மோதல் மூண்டுள்ளது. இந்திய உளவுத்துறை பாகிஸ்தான் 72 மணி நேரம் தாங்காது என்பதற்கு முக்கிய காரணங்களில் முதல் 3. 1, விமானப்படை 40% முடக்கம். F-16 விமானங்களும் நம் EW சிஸ்டம் முன் பாதியளவு திறனும் கூட செயல்படாது. இராணுவ கட்டுப்பாடு 40% உதிர்வு. கட்டளைகள் முறையாக படைகளுக்குச் செல்லாது. 24 மணி நேர போர் நிறுத்த கோரிக்கை. இதுதான் மிக முக்கிய கணிப்பு. பாகிஸ்தானின் இன்றைய எரிசக்தி நெருக்கடி, பொருளாதார சரிவு ஆகியவை 24 மணி நேரத்திற்கு மேல் போரை தாங்க விடாது. மக்கள் மத்தியிலும் வறுமையின் உச்சத்தில் இருக்கும் நிலையில் போர் வந்தால் அரசுக்கு எதிரான கோபம் மட்டுமே எழும். சீன நிதி நிறுத்தம். CPEC அச்சுறுத்தல் ஏற்பட்டால் சீனா தயங்காமல் கடன்களை நிறுத்தும். பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆப்கான் எல்லை அழுத்தம். தாலிபான் மற்றும் ISK நடமாட்டம் காரணமாக 2 முனைகளிலும் இராணுவம் திசை திரும்பும். ISI முறிவின் தொடர்ச்சி. இந்தியாவின் மின்னணு உளவு போரை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. மக்கள் இடம்பெயர்வு. பாதுகாப்பு சிதைவால் மக்கள் பெருமளவில் எல்லைப் பகுதிகளிலிருந்து வெளியேறுவார்கள். முழு இராணுவ ஆட்சி. நிலைமையை கட்டுப்படுத்த தரைப்படை நேரடியாக ஆட்சியை கைப்பற்றும்.
இந்திய ராணுவ முன்னேற்றம் 3 நாட்களில் 5 முதல் 7 கிலோமீட்டர் முன்னேற்றம் சாத்தியம். இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் உளவியல் உச்ச அழுத்தம். ஆபரேஷன் சிந்துருக்கு பின் பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளே தொடங்கிய அந்த நிழல் யுத்தத்தின் சலசலப்புதான் இன்று போர் என்ற பேச்சாக வெளியில் வருகிறது. ஆனால் இந்திய உளவுத்துறை ஒரு முக்கியமான செய்தியை உலகத்தின் மற்ற நாடுகளுக்கு உணர்த்துகிறது. இந்திய தேசத்தின் பாதுகாப்பு என்பது வெறும் பதில் தாக்குதல் அல்ல, அது தடுப்பு நடவடிக்கை மற்றும் உளவியல் ஆதிக்கம். பாகிஸ்தான் ஒருபோதும் வலிமையான நாடாக உருவெடுக்க முடியாது என்பது அதன் அரசியல், இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்பின் அடிப்படை சிக்கல். இந்தியாவை பொறுத்தவரை 1 மணி நேர போராக இருந்தாலும், ஒரு முழு அளவிலான போராக இருந்தாலும், நமது பாதுகாப்பு தயார் நிலை உச்சத்தில் இருக்க வேண்டும். இந்தியாவின் வலிமை அதன் பொருளாதார, அரசியல் மற்றும் இராணுவ ஒருமைப்பாட்டில் உள்ளது. இந்த ஆவணத்துக்கு இந்திய பாதுகாப்பு அமைப்பு வைத்திருந்த பெயரே ஒரு தீர்க்கமான முடிவு. போர் நடந்தால் பாகிஸ்தான் 24 மணி நேரத்திலேயே போர் நிறுத்தம் கேட்கும். இது வெறுமனே ஒரு கணிப்பு அல்ல, இது இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு. இந்த வீடியோ தகவல்கள் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.